பாடல்களை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு தேவ மகிமை நம்மை தாங்கும்படியாக எல்லாரும் தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. பாடுவோம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனம் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. பாடுவோம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. பாடுவோம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. பாட வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கி நீ நன்றி ஐயா, அனலாக்கி நீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தி நீர் நன்றி ஐயா, ரத்தம் சிந்தி நீர் நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா,
ரட்சிப்பு தந்தி, நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்லுங்க, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அல்லேலூயா. எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதிசயங்களை காண பண்ணுவார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அடுத்த பாடலாக இன்னொரு பாடல் நம்ம பாட போறோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலி பீடம் கட்டணும். எத்தனை பேருக்கு தகப்பன் வீடு இருக்கு? தகப்பன் வீடு. அல்லேலூயா. புரியலையோ? இதுதான். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு ஒரு தகப்பன் வீடு. தாய் வீடு இருக்கும்ல, தாய் வீடு. தாய் வீடு பரலோகம், அது ஒன்று. ஆனா உலக பிரகாரமா நமக்கு தாய் வீடு உண்டு. தாய் வீட்டுக்கு போறது ஒரு சந்தோஷம் தானே. இப்பவும் தாய் வீடு இருக்குதா உங்களுக்கு? பரம்பரை வீடு, தாய் வீடெல்லாம் இருக்கா? இப்போ இருக்குதானே? அல்லேலூயா. ஒரு சந்தோஷம் தானே. அந்த இடத்துக்குள்ள போன உடனே நமக்கு பழைய நினைவுகள். அல்லேலூயா. ஆனா வேதத்துல தகப்பன் வீடுன்னு சொல்லி இருக்குது. நீங்க தாய் வீடோ தகப்பன் வீடோ, ஆனா தகப்பனை தேடி வர்றவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதனால இந்த ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பாடல் பாடணும்னு சொல்லி இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். பாடுங்க. ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி, நன்றி சொல்லுங்க. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், நாம் எழுந்து பெத்தேல் செல்வோம். சொல்லுங்க. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. ஆமென். நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றீ, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீ. சொல்லுங்க. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றீ, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீ. அப்பா தகப்பனே நன்றி,
நன்றி. சொல்லுங்க, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், நாம் எழுந்து பெத்தேல் செல்வோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, எல்லா தீமைக்கும் நீங்களாகி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. சொல்லுங்க, எல்லா தீமைக்கும் நீங்களாகி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்தீ நடத்தி வந்தீரையா. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. சொல்லுங்க, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், எழுந்து பெத்தேல் செல்வோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். சொல்லுங்க, எழுந்து பெத்தேலுக்கு போ, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. சொல்லுங்க, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. சொல்லுவோம், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், நாம் எழுந்து பெத்தேல் செல்வோம். ஆமென் ஆமென். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஆமென். எழுந்து பெத்தேலுக்கு போ. நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஒரு 10 முதல் 15 நிமிடம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்காக, கர்த்தரை துதிப்பதற்காக, கர்த்தரை ஆராதிப்பதற்காக நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்களை கண்ணோக்குவார். கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்களை கண்ணோக்குகிறது மாத்திரமல்ல, உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை கரங்களை தட்டி நம்ம எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா தேவ சமூகத்தில் எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே எமக்கு நன்றி. எல்லாம் கொஞ்ச நேரம் கடந்த 2 மாதங்கள் உங்களை பாதுகாத்ததற்காக,
2 மாதங்கள் உங்களை வழி நடத்தினதற்காக எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ இரக்கம், ஒரு தேவ கரம் உங்கள் மீது இந்த நாளிலே வந்து நிரப்புகிற ஒரு நேரமாக இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமத்தை உடையவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா, கிருபையுள்ள தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாம் ஆண்டவரை துதிக்கிற துதி பலிகளை, சோத்திர பலிகளை, அந்த துதி சத்தங்களை தேவ சமூகத்தில் நீங்க வைத்து அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி, பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தோ. ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே சொல்லுங்க. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே சோத்திரம். பறந்திடுமே உன்னாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உன்னாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் நீந்ததாலே ஸ்தோத்திர. ஆமென். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் நீந்ததாலே ஸ்தோத்திர. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமினே. சொல்லுங்க. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமினே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்க. என்னை ஆமென். உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திர. ஆமென். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் உள்ளதா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடார் என் தலைமுடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடாம் என் தலைமுடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்க, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். ஆமென். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உன்னாமத்திலே பரனே ஆமென். பறந்திடுமே உன்னாமத்திலே பரனே ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தருடைய தயவினால கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்தான்னு வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. இந்த மாதம் நீங்க ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு மாதமாய் இருக்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு திருப்தி செய்யக்கூடிய ஒரு நாளாய் இருக்கிறபடினால எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு தேவ மகிமை உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஒரு தேவ பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். இந்த காலை நேரத்தில் உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில் உங்க மீது ஒரு தேவ பிரசன்னம், உங்க வாழ்க்கையில ஒரு தேவ பிரசன்னம், உங்களுடைய கரத்தின் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலிருந்து தேவன் மகத்துவமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்யும்படியாக, இந்த நாளிலிருந்து தேவன் உங்க வாழ்க்கையில எழுந்தருளும்படியாக கர்த்தர் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நிற்கிறவங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் நிற்கிறவங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கடந்த 2 மாதத்தின் சஞ்சலங்கள், கடந்த 2 மாதத்தின் அழுகைகள், கடந்த 2 மாதத்தின் புலம்பல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு மிகப்பெரிய ஜெயத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மீது வைக்க போகிறார். ஒரு ஜெயத்தின் கிருபையை கர்த்தர் உங்கள் மீது வைக்க போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. சொல்லுங்க, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. சொல்லுங்க, பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, அனுதினமும்
உமக்கே ஆமென் ஆமென் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். சொல்லுங்க, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. சொல்லுங்க, வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம் தேவ சமூகத்தில். இப்பொழுது என்னுடைய மனைவி முன்னாடி வந்து இந்த மார்ச் மாதத்தினுடைய எல்லா ஆசீர்வாதத்திற்காக, உங்கள் குடும்பங்களுடைய நன்மைகளுக்காக, இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியாக, கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் உங்களை மூடி மறைக்கும்படியாக ஒரு ஜெபத்தை பண்ணும் பொழுது எல்லாரும் இந்த ஜெபத்தில் நாம் உங்களுடைய விண்ணப்பங்களையும் கூட நீங்கள் வைத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ராஜா, எங்களை அதிகமாக நடந்த நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிமையான இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த 2025 ஆண்டிலே அப்பா இந்த 2 மாதத்தை நாங்கள் முடித்து 3வது மாதத்தை காணும்படியாக நீர் உதவி செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கண்ணீரோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பலகீனங்கள் மத்தியில் கடந்து வந்தாலும் இதோ கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அப்பா. இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கோடி கோடி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீங்களப்பா. இந்த நாள் வரை எங்கள் வாழ்க்கையில் நீர் பாராட்டின ஒவ்வொரு கிருபைகள் நினைத்து பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வல்லமையோடைய ஒரு மகிமையான எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நீர் செய்திருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனை, கடந்த நாள் முழுவதும் எங்களுக்கு தாயாக, தகப்பனாக, நண்பனாக, மருத்துவராக, பாதுகாவலராக, ஆலோசனை கர்த்தராக, போதுமானவராக, உதவியாளராக, எபினேசராக இருந்து இம்மட்டு உதவினை எபினேசர் அப்பா. இம்மானுவேலா எங்கள் கூட இருந்து யெகோவா ஈராவாக இருந்து இந்த 3வது மாதத்தினுடைய எல்லா தேவைகளையும் அப்பா நீர் பார்த்து கொள்ள போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே, தேவனுடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தையின்படி அப்பா அந்த நாளில் உம்மை ஆராதித்து உம்மை உயர்த்தி அப்பா உம்மை துதித்த ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளும், சமாதானமும், சந்தோஷமும், மங்களகரமான காரியங்களும், மகிமையும் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் வெளிப்பட போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 3வது மாதம் அப்பா உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகிமை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் எதிர்பார்த்து, ஆண்டவரே இயேசப்பா, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைக்க வேண்டும், நல்ல திருமண காரியங்கள் நடக்க வேண்டும், என் கடன் பிரச்சனை மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் பாவ பழக்க வழக்கத்தில் என் கணவர் மாற வேண்டும் என்று சொல்லி யார் யார் என்னென்ன காரியத்திற்காக ஆண்டவரே அப்பா அந்த ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தின் இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்த கர்த்தர் அப்பா, நீர் வெளியரங்கமான மகிமையான ஆசீர்வாதத்தின் நன்மையினால் இந்த 3வது மாதத்தை நீர் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு கோடி கோடி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
நான் மோசையோடு கூட உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை வார்த்தையின்படி அப்பா எங்கள் ஆலயத்து வருகிறதான உண்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா தகப்பனை சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் முதியவர்கள் குடும்ப தலைவன் தலைவருடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி அப்பா உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அப்படியே ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்பா உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பாய் என்று வாக்கு பண்ணிடுறப்பா. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அந்த மாதத்தில் நிறைவேறக்கூடிய மாதமாய் நீர் மாற்றி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துறப்பா. எங்களையும் உடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் விசுவாச குடும்பங்களையும் அப்பா உடைய சமூகத்துக்கு நேராக ஆண்டவரை அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசுவின் நேயற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துக்கொண்டு இந்த மாதத்திற்காக, இந்த மார்ச் மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்தம், மார்ச் மாதத்திற்காக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்தத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல போகிறீங்க. ஏசாயா 58:8 எடுத்துக்கொள்ளுங்க, என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சிகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்தத்துக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம். அப்போது இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நினச்சி நான் ரொம்ப மகிமை சந்தோஷத்தை நான் கர்த்தருக்கு நான் செலுத்துகிறேன். ஏன் அப்படின்னா இந்த வசனத்தை கொடுத்த நாள்லேருந்து என்னோடு கர்த்தர் அதை பேசிக்கொண்டே இருந்தார், உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். கர்த்தர் அந்த வார்த்தைகள் எல்லாம் உறுதிப்படுத்தி அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைய நேரங்கள் என்னோடு பேசினார். அப்போது இதில் இருக்கிற சில ஆசீர்வாதங்களை தான் இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் வார்த்தை விடியற்கால வெளுப்பை போல. அல்லேலூயா. அப்போ விடியற்கால வெளுப்பை, எத்தனை பேர் தினமும் விடியற்கால வெளுப்பை பார்க்குறீங்க? விடியற்கால வெளுப்பு அப்படின்னா காலையில் அந்த சூரிய உதயம் வரும் பொழுது அந்த இருட்டு விலகி வெளிச்சம் வரக்கூடிய ஒரு நேரம். அதை தான் எத்தனை பேர் பார்க்குறீங்க? அல்லேலூயா. சிலர்லாம் நல்ல வெயில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு விடியற்கால வெளுப்பை கர்த்தர் தோன்ற பண்ண போகிறார். ஆமாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடியற்கால வெளுப்பை தடுக்க முடியுமா? முடியாது தானே. விடியற்கால வெளுப்பை ஒரு மனிதனோ எந்த சக்தியில் என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. அப்போது அந்த விடியற்கால வெளுப்பு வந்து தான் ஆகும். அந்த விடியற்காலத்தின் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் அது நடந்து தான் தீரும். அப்போ நான் முதலாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை விடியற்கால வெளுப்பு. அப்போ அந்த விடியற்காலத்தில் தான் அந்த நாட்களில் நோவாவுக்கு அந்த முந்தின காலங்கள் வரைக்கும் மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை நினச்சி அதில் தான் என்னாச்சு, புல் பூண்டுகள்லாம் முளைத்தது, எல்லாமே நடந்தது. அப்போ அந்த விடியற் காலத்தில் நடக்கிற எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் தான். விடியற் காலத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பயணத்தில் அவர்களுக்கு மன்னா வந்து சேர்ந்தது விடியற் காலத்தில். அப்போ பார்த்திங்கன்னா விடியற் காலத்தில் தேவன் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அதனால் இந்த மாதம் நம்ம மார்ச் 5ஆம் தேதியில் இருந்து நம்ம 40 நாள் விடியற்கால ஜபத்தை நம்ம இந்த இடத்துல நடத்த போகிறோம். விடியற்கால வெளுப்பை போல.
அப்போது சாம் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, என்ன இந்த மாதத்திற்கு இந்த 40 நாள் ஜெபத்திற்கு என்ன தலைப்பு அப்படின்னா, சுக வாழ்வு துளிர்க்கும். அல்லேலூயா, சுக வாழ்வு துளிர்க்கும். அப்போ விடியற்கால வெளுப்பை போல அடுத்தபடியாக வெளிச்சம் எழும்பி, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் எழும்பணும். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் எழும்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெளிச்சத்தை பார்த்தா ஒரு சந்தோஷம் தானே. வெளிச்சத்தை பார்த்தா எப்போவுமே ஒரு மகிழ்ச்சி தான். வெளிச்சத்தை பார்த்தா ஒரு சந்தோஷம்தான். அப்போ பார்த்தீங்கன்னா வெளிச்சம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மைகள் வருவதற்கு அடையாளமாக சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது அப்படின்ட்டு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது. ஆமாம், ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் காண பண்ணுவார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஊழியங்களெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக, சபை ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அப்படியே நாங்கள் பார்த்திங்கன்னா அநேகம் நம்ம இந்த எல்ஜிபி நகர்லேருந்து எந்த ஏரியா முழுவதும் அநேக சுவிசேஷ ஊழியத்தை குடும்பமாக செய்து கொண்டிருந்தோம். கீழே இருந்த நம்முடைய அந்த வீட்டில் துதி ஆராதனைகளை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் நடத்தி கொண்டிருந்தோம். இப்படி பல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஊழியர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல எதேச்சியாக சந்தித்த பொழுது அவர் பின் நாட்களில் ஊழியத்தில் நடக்க போகிற காரியங்களெல்லாம் சொன்னார். அநேக காரியங்கள் எங்களோடு பேசும் பொழுது அப்போ சொன்னார், ஒரு காரியம், உங்கள் மேலே உங்கள் பிள்ளைகள் மேலெல்லாம் ஒரு வெளிச்சம், ஒரு பெரிய போக்கஸ் லைட்டுடைய வெளிச்சம் வீசுறதை நான் பார்க்குறேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு பெரிய வெளிச்சம். அப்போது பார்த்தீங்கன்னா 2016 நாங்கள் தமிழன் இமயம் டிவிக்கு செய்தி கொடுப்பதற்காக கீழே இருந்த வீட்டில் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது அப்போ பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப காற்றோட்டம் ரொம்ப கம்மி. மே மாதத்தில் நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கே ரெக்கார்டிங் பண்ணும் பொழுது அந்த ரெக்கார்டிங் பண்ணுறவர் பெரிய பெரிய ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் கொண்டு வந்தார். பெரிய ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் கொண்டு வந்து அந்த வீட்டில் அந்த வெளிச்சம் வந்தோடனே நினச்சி பார்த்தோம், ஐயோ சொன்ன வார்த்தை கரெக்டாக நிறைவேறிச்சே அப்படின்ட்டு. அதேமாதிரி டென்ஸையும் அப்படி தான் பாடல் பாடும் பொழுது அநேக அந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போதெல்லாம் அந்த வெளிச்சம், இது உலக பிரகாரமான ஒரு வெளிச்சம். ஆனால் இனி வருகிற நாட்களில் இயற்கையாகவே உங்கள் முகத்தில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் காண பண்ணுவார். சில துக்கங்களின் நிமித்தம் நம்முடைய முகம் இருண்டு போயிடுது, சில கவலைகளின் நிமித்தம் நம்முடைய முகம் இருண்டு போயிடுது. அந்த முகத்தில் தெரியுது நம்முடைய கவலைகள். அப்போ பார்த்திங்கன்னா அகத்தின் அழகு எங்கே தெரியும்? முகத்தில் தெரியும். அப்போது இனி வருகிற நாட்களில் ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் முகத்தில் ஒரு வெளிச்சம் இருக்குதே, உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்குதே. நாளாக நம்ம சில சோர்வுகள் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது அது முகத்தில் காட்டி கொடுக்குது. அப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஒரு வெளிச்சம் எழும்ப போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் மறையும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளின் காரியங்களெல்லாம் மறைந்து போகும்படியாக ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். அடுத்தபடியாக உன் சுக வாழ்வு. என்ன வாழ்வு? சுக வாழ்வு. சுக வாழ்வுனா என்ன? சுக வாழ்வுனா முதல்ல நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு தேவை. நல்ல ஒரு ஆரோக்கியம். கை கால்களில் நல்ல பலன் இருக்கணும். கை கால்களில் தேவையில்லாத வலிகள் இருக்கக்கூடாது. உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் எப்போவுமே ஒரு ஆரோக்கியம் இருக்கணும். நல்லா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் முதல்ல நல்லா செரிமானமாகணும். இது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஆரோக்கியம். எத்தனை பேருக்கு ஃபிசிக்கலாக ஆரோக்கியம் வேணும்? அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், காலையில் நீங்கள் எழும்பி இந்த தேவ சமூகத்தில் இந்த இடத்துல ஜெபிக்க உங்கள் சரீரத்தில் சில ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த மாதம் நீங்கள் ஜெபிச்சிருங்க. சரீரத்தில் இயங்காத உறுப்பெல்லாம் என்ன பண்ணுவார்? இயங்க பண்ணுவார். இயங்காத உறுப்புகள், புதிய உறுப்புகளை கர்த்தர் கொடுப்பார். சில புதிய உறுப்புகளை கர்த்தர் சிருஷ்டிப்பார். சில உறுப்புகளில் நல்ல பலனை வைப்பார். கை கால்கள் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உள் அவயவங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். இருதயம் நமக்கு ரொம்ப முக்கியம் தானே? இருதயம் ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய நுரையீரல் அதை விட ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கல்லீரல், மண்ணீரல், அது ஜெரிமானத்துக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய சிறுகுடல், பெருங்குடல் அது ரொம்ப முக்கியம். சிறுநீரகம் அது ரொம்ப முக்கியம். இப்படி நம்முடைய உள்ளே இருக்கிற உடல் உறுப்புகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம தலையில் இருக்கக்கூடிய மூளை என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியம். அப்போ எல்லா உடல் உறுப்புகளை கர்த்தர் பாதுகாத்து நல்ல சுக வாழ்க்கையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். சுக வாழ்வு. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு சுக வாழ்வு. ஆமென். அப்போ முதலாவது சரீரத்தில் இருக்கக்கூடிய சுக வாழ்வு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ரெண்டாவது முக்கியமான காரியம், சுக வாழ்வு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சஞ்சலங்கள், உங்களுடைய வருத்தங்கள், உங்களுடைய கண்ணீர் எல்லாம் மாறணும். உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வழிகள் எல்லாம் மாறணும். இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் ஆண்டவர் சுக வாழ்வுன்னு சொல்லும் பொழுது சில இருதயத்தில் இருக்கக்கூடிய காயம், ஆறாத ரணம், இதெல்லாம் நான் சுகமாக்க போகிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறான். சில இருதயத்தின் காயம் வந்து பாருங்கள், சில நேரங்களில் உங்களை அப்படியே நினைவுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது உங்களை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது, சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்குது. சில நேரம் உங்களுடைய தூக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அது கெடுக்குது. அப்போ ஆண்டவர் அடுத்தபடியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சஞ்சலம், வருத்தம், கண்ணீர், கடந்த நாட்களில் இருந்த அவமானம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார் உங்கள் வாழ்க்கையில். அது ஒரு மிகப்பெரிய சுக வாழ்வு. இது ரொம்ப முக்கியம். அப்போ எத்தனை பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களில் உங்களுடைய இருதயத்தில் சஞ்சலங்கள், வருத்தங்கள், சில தோல்விகள், சில அவமானங்கள், கடந்த நாட்களில் நடந்த கசப்பான சம்பவங்கள் நிமித்தம் நீங்கள் எதையெல்லாம் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் அதையெல்லாம் மாற்றப் போகிறார். அதையெல்லாம் மாற்றி ஒரு சுக வாழ்வை கொடுக்க போகிறார். மூணாவது ஒரு சுக வாழ்வு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும். ஒவ்வொரு நாளும் ஒரு பற்றாக்குறையோட, ஒவ்வொரு நாளும் நம்ம அடுத்த நாள் நம்ம எப்படி நம்ம காரியங்களை பேஸ் பண்ண போகிறோம், அடுத்த நாள் நம்ம எப்படி நம்ம நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சஞ்சலத்தோடு இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாட்களை கர்த்தர் தரப்போகிறார். அப்போ இந்த மார்ச் மாதம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க இந்த பழைய கணக்கை அவங்க முடிக்கக்கூடிய நாள், அக்கவுண்ட் க்ளோசிங் மந்த். இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால் நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் உங்களுடைய பழைய அக்கௌண்டெல்லாம் க்ளோஸ் ஆகட்டும், உங்களுடைய பழைய தோல்வியின் அக்கௌண்டெல்லாம் க்ளோஸ் ஆகட்டும், பழைய சஞ்சலத்தின் அக்கௌண்டெல்லாம் க்ளோஸ் ஆகட்டும், பழைய வருத்தம் எல்லாம் க்ளோஸ் ஆகட்டும். சில இழப்புகள் எல்லாம் உங்களுக்கு இனி இந்த மாதத்தோடு நிற்கும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை பிடிச்சி சொல்லுங்கள், சில இழப்புகள் இந்த மாதத்தோட கர்த்தரே அதை க்ளோஸ் பண்ணுறார். அல்லேலூயா. அப்போ வந்து பாருங்கள், மார்ச் மாதம் அப்படி நிறைய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அப்போ சுக வாழ்வு நிறையா இருக்குது. அடுத்தபடியாக, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். வேதத்தில் நான் பார்க்குறோம், என் சமூகம் உனக்கு. அல்லேலூயா. அப்போ இங்கே போட்டிருக்கு உன் நீதி. ஆமாம். அப்போ நீதி அப்படிங்கிறதுக்கு நிறைய தியானிக்கலாம். முதலாவது சொல்லுங்கள், நீங்கள் தான் நல்லா சொல்கிறீங்க, சொல்லுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கும். அப்போ உங்களுடைய நீதி எதெல்லாம் நீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை தேடுவது ஒரு நீதி. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பது ஒரு நீதி. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை தேடுவதும் கர்த்தரை ஆராதிப்பதும், கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரை ஆராதிப்பதும் ஒரு பெரிய நீதி. ஞானஸ்நானம் ஒரு பெரிய நீதி. யோவான் ஸ்நானகன்ட்ட ஞானஸ்நானம் எடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து போகும்பொழுது, இந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ணி இடம் கொடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீதி, நீங்கள் நீதியாக இருக்கணும். கொஞ்ச நாள் என்ன பண்ணணும், நீதியாக இருக்கணும், அநீதி செய்யக்கூடாது. அப்போ இப்படியெல்லாம் நீதியை குறித்து நிறைய காரியம் இருக்குது. வேதத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது ஒரு பெரிய நீதி. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது ஒரு பெரிய நீதி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி பாருங்கள், உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்பதாக செல்ல போதாம். இது நாள் வரைக்கும் ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக சென்னுச்சு. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், முன்பாக செல்லணும். அதெல்லாம் காட்டிலும் நம்முடைய நீதி நமக்கு முன்பதாக செல்லணும். எத்தனை பேர் உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்பதாக செல்லணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்பதாக செல்ல போகிறது. சில நீதியை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எத்தனையோ பேர் பாருங்கள், நீதிமன்றங்களில் நீதியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாங்க. சில நீதியை எதிர்பார்க்குறாங்க, சில நீதி இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த நீதியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது சீக்கிரத்தில் உங்கள் கரத்தில் வரப்போகிறது. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு நீதி சீக்கிரத்தில் வரப்போகிறது. அது மாத்திரமல்ல, ஆமென். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. அப்போ பின்னால் இருந்து உங்கள் கர்த்தருடைய மகிமை உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னால் இருந்து பாதுகாத்து கொண்டே இருக்கும்.
உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையும் பாதுகாப்பு வேணும். இரவு நேரத்தில் பாதுகாப்பு வேணும், பகல் நேரத்தில் நம்முடைய போக்குவரத்தில் பாதுகாப்பு வேணும். அப்போது இன்றைக்கி நீங்கள் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கல்லூரிக்கோ வேலைக்கோ ஸ்கூலுக்கோ போகும்பொழுது ஒரு பாதுகாப்பு தேவை. எல்லா நேரத்துலையும் பாதுகாப்பு தேவை. அது கர்த்தருடைய மகிமை மாத்திரம்தான் உங்களை பாதுகாக்க முடியும். அப்போது வேதத்தில் பார்க்க கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்போது இந்த மாதத்தில் கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னால் காக்கக்கூடிய ஒரு நாளில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம வருகிற நாட்களில் தியானிக்க போகிறோம். நான் முதலாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடியற்கால வெளுப்பு சீக்கிரத்தில் எழும்ப போகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் ஒரு விடியற்கால வெளுப்பு சீக்கிரம் எழும்ப போகிறது. அது மாத்திரமல்ல, சுக வாழ்வு எழும்ப போகிறது. சுக வாழ்வு எழும்ப போகிறது. எல்லா கைகளை உயர்த்தி நல்லா அறிக்கை பண்ணுங்க. சுக வாழ்வு எழும்ப போகிறது. என்னுடைய நீதி, உன் நீதிங்கும்போது என் நீதி. ஒருவேளை பாருங்கள், நம்ம நீதிமான்கள் தான். எப்படி தேவ சமூகத்தில் வந்து ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். அப்போ உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லுங்கிறத என் நீதி எனக்கு முன்பதாக சொல்லும்னு சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்ச நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் பயந்து வந்து ஆராதிக்கிற நீதி, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய நீதி, அது உங்களுக்கு முன்னதாக சொல்ல போகிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்க போகிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த வாக்குத்தத்தம் விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி சுக வாழ்வு துளிர்க்கும். அது மாத்திரமல்ல, உன்னுடைய நீதி உனக்கு முன்னதாக சொல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு நிறைவு ஆசீர்வாதத்தை ஜெபித்து நம்ம நிறைவு செய்யலாம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டு தகப்பனே, இந்த மார்ச் மாதத்தின் இந்த 1ஆம் தேதி இந்த காலை நேரத்திலே உம்முடைய ஆலயத்திற்கு நேராக வந்து ஆண்டவரே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியே ஆண்டவரே இந்த மாதத்திலே ஆண்டவரே இந்த திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே ஒரு நல்ல ஒரு சுக வாழ்வு இயேசுவின் நாமத்தில் துளிர்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே இதுவரை இந்த பிள்ளைகளுக்கு நியாயமாய் வர வேண்டிய நீதி பின்னாடி வந்திருக்கலாம். இந்த மாதத்தில் தேவனாகிய ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நீதியை முன்பாக தேவன் நடப்பிப்பார். உங்களுக்கு முன்பாக அநேக நீதிகள் செல்ல போகிறது. என்னென்ன காரியத்தில், உங்கள் படிப்பில் இருக்கலாம், உங்களுடைய வேலைகளில் இருக்கலாம், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் இருக்கலாம், எல்லாவற்றிலும் தேவனுடைய நீதி முன்பாக செல்லும் பொழுது உங்களுக்காக தேவன் குறித்த எல்லாவற்றையும் ஜெயமாய் கர்த்தர் தருவார். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். பின்பாக அரணான கோட்டையாக கர்த்தர் உங்களுக்கு இருந்து அவருடைய மகிமைக்குள்ள, அவருடைய தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ள தேவன் உங்களை மூடி பாதுகாத்து கொள்ளும் பொழுது எந்த ஒரு சத்ருவானவோடும் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தொட முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த வசனத்தின்படியே ஆண்டவரே இந்த திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நல்ல ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே நெடுநாள் காத்திருக்கிற காரியத்திலெல்லாம் தகப்பனே ஒரு சுக வாழ்வை துளிர்க்க பண்ண போறதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரை எதை நினைத்தும் கலங்காதபடிக்கு, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆவியானுடைய தயவு ஆளுகை செய்வதாக ஆண்டவரை கேட்ட சத்தியத்தின்படியே தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய கணக்குகள் ஆண்டவரை கவலையின் கணக்குகள், உபத்திரவத்தின் கணக்குகள், வியாதியின் கணக்குகள் முடியட்டும். ஒரு புதிய கணக்கை நீர் உருவாக்கும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாதம் முடியும் பொழுது அநேக சாட்சிகளோடு தகப்பனே நாங்கள் பிரவேசிக்க, அடுத்த மாதத்திற்குள்ள பிரவேசிக்க இந்த வசனத்தின்படியே எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த வசனம் நிறைவேற நாங்கள் பூரணப்பட்டவர்களாக இதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும்படியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும், வழிநடத்திக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் எத்தனையோ போக்குவரத்துகள் உண்டு, எக்ஸாம்ஸ் உண்டு, எல்லாவற்றிலும் நாம மகிமைப்படுவதாக படிக்க
படிக்கிற பிள்ளைகள் ஞானத்திலும் வளர்த்திலும் ஆண்டவரை சிறந்து விளங்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும் மீட்பரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அந்நியநைக்கமும் இந்த காலை வாக்குத்தத்த ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. புதிய மாதத்தினுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும்